ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு ஹேர் கட் பண்ண போகலான்னு பிளான். ஆனால் அதுக்கு முன்னாடி என் பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கா, அவளை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணும் அப்படின்னு. ஆக்சுவலி ஈவினிங்ஸில் அவங்க அப்பா தான் அவளை பிக்கப் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து அவங்க ஒரு ட்ரிப்பு போயிருந்தாங்க, ஹாஃப் டே ட்ரிப்பு மாதிரி. அதனால் 1 மணிக்கெல்லாம் திருப்பி ஸ்கூலுக்கு வந்தனால 1:30 மணிக்கெல்லாம் என்னை வந்து பிக்கப் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி எனக்கும் ஆஃபீஸில் ஹாஃப் டே தான், அதனால் நானும் சீக்கிரமாக வந்துட்டு இப்போ அவளை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். பிக்கப் பண்ணியாச்சு. இனி அடுத்தது நாங்கள் காஸ்கோ போகிறோம். ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணதுலேருந்துங்க காஸ்கோ போகிற வரைக்கும் மேடம் வாயவே அடைக்கலை. என்னென்ன பண்ணாங்க ஃபீல்ட் ட்ரிப்பில், என்னென்ன கேம்ஸ் விளையாண்டாங்க, என்னென்ன டாய்ஸ் வாங்கினா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னென்ன பண்ணாங்கன்றது சொல்லிக்கிட்டே இருக்கா. நாங்கள் இப்போ போகிறது காஸ்கோக்கு. ரோட்லெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க, தெரியாமல் தப்பான லேனில் வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ அந்த லேன்லேயும் போக முடியாமல் இந்த லேன்லேயும் போக முடியாமல் மாட்டிட்டு கொஞ்சம் நேரம் முழிச்சிட்ருக்கேன். எனவே சிக்னல் வந்தால் பின்னாடி இருக்கிற ஆள் கொஞ்சம் வழி விடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படியே பூந்து போயிடுவோம் சைக்கிள் கேப்பில். அப்புறம் இன்றைக்கி காஸ்கோ போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திரும்பி வந்துட்டு ஹேர் கட் பண்ண போகணும். இங்கே ஹேர் கட்டெல்லாம் பண்ண போகணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சலூனுக்கு கூப்பிட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிடணும். ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்காமல் சில டைம் போனீங்கன்னா அவங்க ஃபுல் பிஸியாக இருந்தாங்கன்னா உங்களை திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நான் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேறு வாங்கணும். ஆனால் எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கூட இன்றைக்கி ஒரு மூட் இல்லை. அதனால் என் பெரிய பொண்ணு வண்டி ஓட்ட ஒத்துக்கிட்டானா இன்றைக்கி ஹேர் கட் நடக்கும், இல்லை என்றால் இன்றைக்கி ஹேர் கட் கேன்சல். எனிவே காஸ்கோக்கு வந்தாச்சு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை தாங்க நான் காஸ்கோ வருவேன். அந்த டைமில் நான் என் காரையும் கேஸ் ஃபில் பண்ணி விடுவேன். ஏன்னா காஸ்கோவில் டிப்பிக்கலாக வெளியே கேஸ் ஸ்டேஷன்ஸ், அதாவது கேஸ் பம்புன்னுவாமா இந்தியாவில், அதோட ரேட்டை விட கொஞ்சம் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்கும். என் சின்ன பொண்ணுக்கு காஸ்கோ போக ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே எல்லா இடத்துலையும் சாம்பிள்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே கிடைக்கிற ஃப்ரோசன் ஃபுட்ஸு, ட்ரிங்க்ஸு, சில டைம் கேண்டீஸ், சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்கங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் கூட சில டைம் சாம்பிள் வச்சுருப்பாங்க. ஸோ என் பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெள்ளிக்கிழமை ஷாப்பிங் வரதுக்கு ஏன் பிடிக்கும்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் செம்ம கூட்டம் இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து இடமே கிடைக்காது. நாங்கள் ஒன்றா எல்லாத்தையும் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். அவள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாப்பா, அவளுக்கு பிடிக்கலையா குழந்தை என்கிட்ட கொடுப்பா. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் சாப்பிடுவேன். இப்போ அவள் ஆக்சுவலி எனக்கு கொடுத்தது ஒரு ஸ்பினச் அண்ட் ஆர்டிச்சோக் டிப்பு. எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி கப் கேக்கோட பீஸ் கொண்டா, மஃபினா கப் கேக்கான்னு தெரியல, அதுவும் அவளுக்கு பிடிக்கல, அதை நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் சீரியல் கொடுத்தாங்க, ஒரு சாக்லேட் சீரியலில் பால் ஊற்றி. அது வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவள் எங்கேயோ ஏதோ எடுக்கிறேன்னு போனப்போ நான் சரி இந்த சோஃபாவில் கொஞ்ச நேரம் உட்காரலாமேன்னு உட்காந்துட்டு இருந்தப்போ நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலி நாங்கள் இங்கேருந்து இது வாங்கினதில்லை, பட் இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே இந்தியன் ஃப்ரோசன் ஃபுட்டு தாங்க வச்சுருந்தாங்க. லெமன் ரைஸு, சிக்கன் டிக்கா மசாலா, வேறு என்னமோ கூட இருந்தது. ஸோ தெரில எப்படி இருக்கும்னு, பட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் இங்கே கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் வந்து காஃபி ஃப்ளேவரில் கொடுத்துட்டு இருந்தாங்க சாம்பிள், அதுவும் வாங்கியாச்சு. அதையும் வாங்கி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு காரில் வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு இனி என் பெரிய பொண்ணை கூப்பிட்றதுக்கு அவள் ஸ்கூலுக்கு போகணும். பட் அதுக்கு முன்னாடி குடுகுடுன்னு வீட்டுக்கு போய் இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா பயங்கர வெயிலுங்க, இங்கே செம்மையாக இருக்குது. காருக்குள்ளே 2 நிமிஷம் இந்த ஐட்டமெல்லாம் இருந்துச்சுன்னா வெந்துடும். அதனால் காரில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இறங்கி போக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு போய் வீட்டில் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கு போகணும். அப்புறம் என்ன, என் பெரிய பொண்ணுக்கிட்ட கேட்டேன், வண்டி ஓட்டுறியா, நான் போய் ஹேர் கட் பண்ணோன்னு. ஓகேன்ட்டா. அதனால் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். அதனால் நானும் என் பெரிய பொண்ணும் இப்போது ஹேர் கட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஹேர் கட் பண்ணுறது இடம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 25 மினிட்ஸ் இருக்குது. இவங்க இந்த கடையில் தாங்க நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து 7 வருஷமாக முடி வெட்டிகிட்ருக்கேன். இவங்க வந்து நேபாளி பீப்புள். ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து இந்தியன்ஸோட ஹேர் கட்டும் நேபாளிஸ் பண்ணுற ஹேர் கட்டும் கொஞ்சம் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த சலூனோட பேர் வந்து த டச். அப்போ அங்கே தான் போகிறோம். அந்த பொண்ணு வந்து நல்லா வெட்டி விடுவாங்க ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஹேர் கட். அப்புறம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அதாவது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், தயவு செஞ்சு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு இருக்காதீங்க. லைஃப்பில் சம்டைம்ஸ் ஒரு சின்ன பிரச்சனை வந்து பெருசாகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் அதை எப்படியாச்சும் பேசி தீர்த்துருங்க. ஏன்னா பெருசானதுக்கப்புறம் சில டைம் அதை வந்து பேசி தீர்க்குற ஒரு நிலைமையில் இருக்காது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் யார் கூட சண்டை போட்டாலும் இல்லை யார் கூட உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க, பேசி தீர்த்துடுங்க. இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ வெரி
மெच्योர் வே டு ஹேண்டில் எனிதிங். நீங்கள் நினச்சி பாருங்களேன், 2 நாட்டுக்காரங்களுக்கு சண்டை இருக்குது, 2 நாட்டுக்காரங்களோட லீடர்ஸும் பேசாமல் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா யாருக்கு அதனால லாபம்? அதில் கஷ்டப்பட போகிறது அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தான். பட் அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் விட நல்லது நம்ம பேசி தீர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக. அது வந்து ஸோ மச் பெட்டர். ஸோ இன்றைக்கி என்னோட ஒரு சின்ன ஃபியூ சென்ட்ஸ் அப்படின்னா என் மனசுக்கு தோன்றது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா பொண்ணு, எனி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கோபம் இருக்குது, மனசில் ஏதாச்சும் வருத்தம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, ஏன் வெறுப்பே இருக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன், பேசுங்க. ஃபஸ்ட்டு பேசி தீர்த்துருங்க, பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. ஆனால் பேசாமல் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இன்னொருத்தவங்க எவ்வளோ ட்ராமாவில் போகிறாங்கன்றது உங்களுக்கு ஆக்சுவலி தெரியாது. அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். எஸ்பெஷலி அது உங்களோட லவ்டு ஒன்ஸ் கிட்டேருந்து வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். எனிவே, ஹேர் கட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிச்சா என்னோட ஹேர் கட்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லென்த்தை ரொம்ப குறைக்க வேண்டாம்னு நான் சொன்னேன், ஆனால் லேயர்ஸ் கொஞ்சம் பண்ண சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நான் எப்போ இந்த மாதிரி சலூனுக்கு போனாலும் என் ஹேரை வந்து நான் செட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா ஐ ஃபீல் அவங்க எக்ஸ்ட்ரீம் ஹீட் யூஸ் பண்ணி தான் இந்த ஹேரை எப்படி செட் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் அவர் ஹேர். நான் டிப்பிக்கலாகவே வீட்டில் ஹேர் ட்ரையரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்படியாச்சும் எங்கேயாச்சும் அவசரமாக போகணும், ஏதாச்சும் பார்ட்டி இருக்குது, நான் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் ஹேர் ட்ரையர், இல்லைன்னா நார்மல் ஏர் காற்றுலேயே ட்ரை ஆக விட்டுருவேன். எனக்கு இதுவே வந்து ரொம்ப ரொம்ப சூடாக பண்ணாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா முடியை வந்து அவங்க ஸ்டைல் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு புகை போயிட்டு இருந்துச்சு என் முடியிலேருந்து. இருக்கிறதே 4 முடி, அதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எனிவே, எனக்கு இந்த ஹேர் கட் பிடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.